கோலத்திலே அதிசயமாகவே அவதரித்தார். நம்மை மீட்க நரர் கோலத்திலே அதிசயமாகவே அவதரித்தார். கொண்டாடுவோம், புகழ் பாடுவோம், தேவன் மனிதனானார். பிறந்தார், தெய்வ பாலகன் பூமியில் பிறந்தார். நிறைவாய் புது வாழ்வினை உலகுக்கு அளித்தார். பிறந்தார். குளிரும் பனியில் அந்த குடிலினிலே கந்தை துணியுடன் முன்னணையில். குளிரும் பனியில் அந்த குடிலினிலே கந்தை துணியுடன் முன்னணையில். மேய்ப்பர் ஞானியர் வணங்கிடவே தூதர்கள் பாடிட துயில்கின்றார். மேய்ப்பர் ஞானியர் வணங்கிடவே தூதர்கள் பாடிட துயில்கின்றார். கொண்டாடுவோம், புகழ் பாடுவோம், தேவன் மனிதனானார். பிறந்தார், தெய்வ பாலகன் பூமியில் பிறந்தார். நிறைவாய் புது வாழ்வினை உலகுக்கு அளித்தார். விண்ணுலக மன்னன் இந்த மண்ணில் வந்து ஏழை கோலம் எடுத்திங்கு பிறந்தாரே. விண்ணுலக மன்னன் இந்த மண்ணில் வந்து ஏழை கோலம் எடுத்திங்கு பிறந்தாரே. பிறந்தார். இவராரோ இந்த அவனியோர் மாதிடமே. ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா. ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா. உருவாகும் முன்னே இருந்த பரப்பொருள் தானிவரோ. சீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சீருஷ்டித்த மாவலரோ. சீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சீருஷ்டித்த மாவலரோ. இவர்தானோ நம்மை மீட்டிடும் நரக்கோனோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ.
போட்டுருவாரு. அப்படியே சொல்லிட்டாங்க. நல்லா இல்ல, தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, வெத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவியவின் மொழியோ, வெத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவியவின் மொழியோ, ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவ்வற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவ்வற்புத பாலகனா. வந்திருக்க அனைவருக்கும் தோத்திரம். இந்த நாட்கள் 2, 4, 9, 11, 16, 18 அண்ணா இந்த நாட்களை செலக்ட் பண்ணி அதாவது கேரல் சர்வீஸா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துல இருந்து ஒரு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதுல அடின்னு முதல் நாள் எனக்கு வேற டேட் இல்லாததுனால அந்த முதல் நாள் எடுக்கும் ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு. ஏசப்பா ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு. இந்த முதல் நாள நான் எடுத்திருக்கேன். ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. எங்களை மறைச்சு ஆண்டவரே நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. முழுமையாக தொடக்கம் முதல் முடிவு வரை தகப்பனே உங்களுடைய ஆளுகை முழுவதும் இருக்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களோட ஆசை வருவதாக ஆண்டவரே. உண்மை வருந்தி அழைக்கிறோம் தகப்பனே, வருந்தி அழைக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க நடத்தித்தாங்க ஆண்டவரே. அப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் பிரயோஜனமாக இருக்கட்டும் தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு நாளையும் தகப்பனே இந்த உங்க பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் எங்களை சந்தோஷப்படுத்தி நடத்துவீராக ஆண்டவரே. நீங்க இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் கூட்டிட்டு வாங்க இயேசு சுவாமி. ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே. செய்தி கொடுக்க வந்திருக்கும் அன்பு சகோதரரை இயேசுவின் நாமத்தில் வருக வருக என்று இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம் அப்பா. அவங்க பெரியவங்க தகப்பனே. அப்பா நீங்க அவங்க என்ன செய்தி எங்களுக்கு தரப்போறாங்களே அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு என்று உங்களுக்குள்ள நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த தொடக்கம் முதல் முடிவரை எந்த தடங்களும் இல்லாமல் எந்த இடையூறு இல்லாமல் தகப்பனே இந்த கூட்டம் நடைபெற நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல தகப்பனே, உமது நாம மகிமைக்கே தகப்பனே, உமது நாம மகிமைக்காக தகப்பனே நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிற தகப்பனே. அப்பா உங்களது நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் தகப்பனே. நீங்க இதை நடத்திட்டாங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக கிறிஸ்துமஸ் மற்றும் சிறப்பு பாடல் நமது அன்பு சகோதரர் தேவதாஸ் சாம்ராஜ் அவர்கள் இப்பொழுது அந்த பாடலை நம்ம மத்தியில் பாடுவார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகள். கர்த்தர் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதித்து தருவாராக. தேவபாலன் பிறந்தீரே, மனுக்கோலம் எடுத்தீரே, மனலோகம் துறந்தே இயேசுவே நீ வாழ்க வாழ்கவே. தேவபாலன் பிறந்தீரே, மனுக்கோலம் எடுத்தீரே, மனலோகம் துறந்தீர் இயேசுவே நீ வாழ்க வாழ்கவே.
மண்ணிதினில் மாண்புடனே மகிமையாய் உதித்த மன்னவனே, மண்ணிதினில் மாண்புடனே மகிமையாய் உதித்த மன்னவனே, வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம் தூயாவும் நாமத்தையே. தேவபாலன் பிறந்தீரே, மனுக்கோலம் எடுத்தீரே, மனலோகம் துறந்தீர் இயேசுவே, நீ வாழ்க வாழ்கவே. பாவிகளை ஏற்றிடவே பாரினில் உதித்த பரிசுத்தனே, பாவிகளை ஏற்றிடவே பாரினில் உதித்த பரிசுத்தனே, பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் தூயாவும் நாமத்தையே. தேவபாலன் பிறந்தீரே, மனுக்கோலம் எடுத்தீரே, மனலோகம் துறந்தீர் இயேசுவே, நீ வாழ்க வாழ்கவே. தேவபாலன் பிறந்தீரே, மனுக்கோலம் எடுத்தீரே, மனலோகம் துறந்தீர் இயேசுவே, நீ வாழ்க வாழ்கவே. அல்லேலூயா. அருமையான பாடல் சகோதரன் பாடி நம்ம கேட்கறதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்ம கிருபை செய்திருக்காரு. அழகான பாடல அழகாக பாடிய அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக வேத பாடம். வேத பாடம் வந்து நம்ம சகோதரர் அவர்கள் ஜெபத்துரை அவர்கள் ஏசாயா 9வது அதிகாரத்துல 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நம்ம சகோதரர் தேவதாஸ் அவர்கள் வாசிப்பார்கள். ஜெபத்துரை. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை. கர்த்தர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயா ஆகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானவருடைய நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிளாட்டையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுதங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பது. ஆமென்.
பாடம் வாசித்த சகோதரனுக்கு ஜெபக்குழு சார்பாக வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக நமது அன்பு சகோதரர் தேவதாஸ் சாம்ராஜ் அவர்கள் கிறிஸ்துமஸ் செய்தியை முதல்ல நம்ம 2வது நாளே இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்க கொடுத்து வச்சிருக்குது. செய்தியை நம்மளுடன் இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணாவை இருக்காரன் கூப்பி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அருமையான சகோதரர் எஸ்டி டேனியல் அண்ணன் அவர்களுக்கும் வனஜா டேனியல் அக்கா அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அவங்க அந்த ப்ரோக்ராமை ப்ரிப்பேர் பண்றத பார்த்தா எவ்வளவு எஃபர்ட்ஸ் வைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாரும் இணைந்து இந்த ஆன்லைன் ப்ரேயர்ல இணைந்து இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு டீம் ஸ்பிரிட், ஒரு ஜெபத்தோடு நம்ம செய்கிறோம். நம்முடைய கர்த்தரும் மகிழ்ச்சி அடைகிறார். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதம் முழுவதும் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமையும். இன்று நம்முடைய வாசிக்க கேட்ட இந்த பகுதியில, இந்த கலிலேயா அந்த பகுதிகளில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் 735 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம கேட்டோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஹியூமன் நேச்சர், ஒரு நம்மை போல ஒரு மனித பொருள் அவர் வந்ததை அது வெளிப்படுத்துகிறது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு சொல்லும் பொழுது அதோட டிவைன் நேச்சர், அவருடைய தெய்வீக குணாதிசயம். அவர் திருத்துவத்துல 2வது நபராக இருக்கிறார். தேவகுமாரனாக அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தது 100க்கு 100 தெய்வமாக இருந்தார், 100க்கு 100 மனிதனாக இருந்தார். 2 கேரக்டரை நம்ம பார்க்க முடியும். இதை குறித்து எபிரேயர் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல எழுதும் பொழுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பழைய பாடு முழுவதும் நம்ம பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளி அவர்தான். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். சிருஷ்டிக்குள்ள இயேசுவானவர் இருக்கிறார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், the radiance of God's glory. அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து the exact representation of his nature. பிதாவினுடைய அதே தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார் குமாரனாக. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். என்டையர் வேர்ல்ட நம்ம பார்த்தோம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இவ்வளவு பெரிய ஆளுகை அவர் செய்வதற்கு அவர் பயன்படுத்துவது அவருடைய வார்த்தை. அவரே வார்த்தையாக இருந்தவர். எல்லாம் அவர் செய்து முடிக்கிறது அவருடைய வார்த்தை. அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை. அவருக்கு உதவி செய்ய வேறு யாரும் தேவையில்லை. அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதாக இருக்கிறது. அந்த எபிரேயர் 1 முதல் 3 வசனங்களிலேயே அவர் எதற்காக வந்தார்ங்கிறதையும் சொல்லி கொடுத்திருந்தாரு. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி பாவத்தை சுத்திகரிக்க அவர் வந்தார். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். பிதாவின் வலது பரிசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். நமக்காக மன்றாடுகிறார், பரிந்து பேசுகிறார், மீண்டும் நம்மை அழைத்து செல்ல வருவார். இந்த பகுதிகளெல்லாம் இந்த பகுதிகளில் அருமையா
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். ஏசாயா ஒரு ராயல் ப்ராஃபட், அவர் ஒரு பெரிய அரச பரம்பரையை சேர்ந்தவர். ஆனா அவருடைய சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் கண்ணீர் என்று இருக்கும். ஏசாயா 7:14 பாருங்க, அவ்வளவு அக்யூரேட் ப்ராஃபஸி. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அக்யூரேட் ப்ராஃபஸி. 735 ஆண்டுகளுக்கு முன்பதாக வண்டர்ஃபுல் ப்ராஃபட் ஏசாயா ஆண்டவருடைய அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அனைத்தும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல். இன்னைக்கு நம்ம உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுத்திருக்கோம்னா ஏதோ கேஷுவலா நம்முடைய லைஃப்ல எல்லாமே நடந்துகிட்டு இருக்காது. காட் நம்மளை அந்த வேர்ல்டுக்கு அனுப்பும் பொழுதே ஒரு பர்பஸோட அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தின் முடிவை முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு கர்த்தர். எதை நம்ம மைண்ட்ல வச்சு நம்ம அனுப்பி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதில் அவர் கவனமா இருந்து அதை நிறைவேற்றுவார். ஸோ இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல கூட God has a purpose. நம்முடைய ஃபேமிலிக்கு God has a purpose. நம்ம ஆண்டவர் அழைத்ததுல அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது என்று நம்ம உற்சாகப்படுத்திக் கொள்வோம். சரி, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், சகல அதிகாரமும் அவர்தான், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட இருக்கும். காடை நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் ஆல் பவர்ஃபுல் காட், சர்வ வல்லமை உள்ள தேவன், அப்படித்தான் அவரை பார்க்கணும். அவர் சர்வ வல்லமையில் ஒரு தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அடுத்து அந்த வசனத்துல அவருடைய பெயர், அவருடைய நாமத்தை பற்றி அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயமானது, அற்புதமானது. ஏசாயா 28:29 பார்க்கும் பொழுது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று போடப்பட்டிருக்கிறது. அவருடைய செயல்கள் எல்லாம் அதிசயங்கள். கலிலேயா பகுதியில இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னா எத்தனையோ பேர்கள் பிசாசு பிடித்தவர்கள் அவர்களை சுகமாக்கினார், விடுதலை செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், வியாதியஸ்தலை குணமாக்கினார். ஓரமிடமெல்லாம் திரளாய் ஜனங்கள் கூடி வர்றாங்க. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்தார். அவர் நாமம் அதிசயமானவர். இன்னைக்கும் இயேசு அதிசயம் செய்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். அவர் இன்றும் அவருடைய நாமமே அதிசயம்தான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இதனாலதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நமக்கு முடியாத காரியத்தை அவர்கிட்ட சொல்லும் பொழுது நீங்க அதிசயம் செய்யுங்கப்பா, நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா என்று நம்ம சொல்லுகிறோம். அவர் அதிசயமானவர் கர்த்தராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஞானம், அறிவு எல்லாம் அறிந்து கொள்ள முடியாது. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியும் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 11:2 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், நீதியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார், அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருந்தார். பாருங்க, திருத்துவத்துல 2வது நபர் அவரே தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்குவதை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் இன்னும் பேதுரு அதை குறித்து சொல்லும் பொழுது அவர் மரித்து பரலோகத்திற்கு சென்று பரிசுத்த ஆவியை பிதாவினிடத்தில் இருந்து பெற்று நம்மேல் பொழிந்திருந்தார் என்று எழுதுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல இருந்த அந்த ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி என்று. அதனாலதான் இன்னைக்கு நம்ம தூய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற விரும்புகிறோம். நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்கு எது நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது, வழியும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஆனால் தூய ஆவியானவர் அவர் தான் நமக்கு ஆவியினால் நிரப்பி நம்மை வழி நடத்துகிற
எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற அவர் வல்லமையின் ஆவியானவராக இருக்கிறார். ஸோ இந்த நாட்டில் நம்ம அதிகமா கேட்க வேண்டியது, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை நடத்த, எங்களுடைய தொழிலை செய்ய, எங்களுடைய பிள்ளைகளை நடத்த, ஒரு ஊழியத்தை செய்ய எங்க ஞானம் போதாதப்பா, உங்க ஞானத்தை தாரும், ஒரு ஞானத்தின் ஆவினால் நிரப்பும். இதுதான் ஆலோசனை கர்த்தர், உங்களுடைய ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்தும் என்று. அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் காற்றை கடலையும் அதட்டினார். சீருகிற கடலை பார்த்து உன் பெருமையெல்லாம் இங்கே அடங்கு கடவுது, இதற்கு மேல வராத, இதற்கு மிஞ்சி வராத, இங்கே நிறுத்தி என்று சொன்னவர். இன்றும் அவர் அதிகாரமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றும் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் முற்றிலும் மாறும் பொழுது நம்ம இயேசு நமக்காக பிறந்த பாலகன், நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம பலவீனம் உள்ளவங்க, நம்மகிட்ட ஒரு வல்லமை இல்லை, ஆனால் நமக்குள் வாசம் பண்ணுகிற அவர், மண் பாண்டங்கள் அங்கே நமக்குள் வாசம் பண்ணுவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். ஸோ இந்த மாதம் முழுவதும் அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று உற்சாகத்தோடு நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் கூட பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே இப்படி ஜெபம் பண்ணுங்க என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 63 வேதம் சொல்கிறது, தேவரே எங்கள் பிதாவாய் இருக்கிறேன், கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறேன், இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். அவர் நித்திய பிதா, இட்டர்னல் ஃபாதர். இந்த ரிலேஷன்ஷிப் இந்த உலகத்தோட முடிகிறது இல்லை. வரும் நாட்கள் முழுவதுமே, அந்த நித்திய வாழ்க்கை முழுவதுமே நமக்கும் அவருக்கும் இந்த உறவு இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் நம்முடைய நித்திய பிதாவாக அவர் இருக்கிறார். அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவிடனை கூட சாட்சி கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஏசாயா 64:8 கூட, கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குறவர், நாங்கள் அனைவரும் ஒரு கரத்தின் பெரிய, உங்களுடைய கரத்தில் உள்ள மாஸ்டர் பீஸாக நாங்கள் இருக்கிறோம் என்று. அது மாத்திரமல்ல, அவர் சமாதான பிரபு, சமாதான பிரபு. இன்னைக்கு எல்லாரும் உலகத்தில் நாடுவது சமாதானம். இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 14:27 சமாதானத்தை வைத்து போகிறேன். அவர் பரலோகம் செல்லும் பொழுது அவர் சொன்னது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ரோமர் 16:20 சொல்கிறது, அவர் சமாதானத்தின் தேவன். 2 தெசலோனிக்கர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு சமாதானத்தை தந்துள்ளார். இது அவருடைய சமாதானம். நமக்கும் அவருக்கும் அந்த உறவு, நம்ம தேவனுடைய சித்தத்துல நடக்கிறோம் என்பதே அவர் அந்த உள்ளத்தின் அடித்தளத்தில் தரும் சமாதானம். எப்பொழுதும் இந்த சமாதானம் நமக்கு இருக்கும்போதுதான் நம்ம ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு சரியா இருக்கிறது என்பது அர்த்தமாக இருக்கும். இது அவருடைய நாமங்கள். சமாதான பிரபு அவருடைய நாமம், அதிசயமானவருடைய நாமம், வல்லமை உள்ள தேவன் அவருடைய நாமம், நித்திய பிதா அவருடைய நாமம். சோ இந்த நாமங்களை எல்லாம் நாம் நினைத்து துதித்து ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். ஒரு உதாரணத்தை சொல்லி என் செய்தியை முடிக்க நான் விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்பதாக ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற புத்தகத்துல, அது இப்பொழுது வர்ற மாதிரி தெரியல, அதுல ஒரு ஆர்டிகிள் நான் படித்தேன். தி டைனி லெக்ஸ், அந்த சிறிய பாதங்கள் கால்கள் என்ற ஒரு ஆர்டிகிள் ஒன்று வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, மேல்நாடு ஒன்றுல
ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் அவங்களுடைய பிரசவத்தை அட்டன் பண்ணும் பொழுது அதுக்கு சரியான அந்த குழந்தைக்கு கால்கள் இல்ல, பாதங்கள் தான் இருக்குது, சரியாக வளர்ச்சியில் என்பதை கண்ட உடனே அவருடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துச்சான், இந்த குழந்தை இவர்களுக்கு பேடனா இருப்பாங்க, கொன்று விடலாம் அப்படின்னு நினைச்சு அதை குழந்தைய கொன்றுட்டா அதை மறிச்சுட்டு பிறக்கும் பொழுதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு அதை கொல்றதுக்கு துணிந்தாராம். ஆனா அவருடைய ஏதோ ஒரு உள் மனசாட்சி சொல்லிட்டான், நீ ஒரு கொலை செய்கிறாய், இதை செய்யாதே என்று. ஆகவே இந்த டாக்டர் அதை விட்டுட்டு போயிட்டாராம். அந்த குழந்தை பிறந்தது டிசம்பர் 25 ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தன்று. ஆக ஒவ்வொரு நாளும் வருஷங்களும் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆரம்ப நாட்டுல இவர்கிட்ட திருப்பி அந்த குழந்தைகளை கொண்டு வரும். அந்த குழந்தையை கொண்டு வரும்போது அது ஒரு பெண் குழந்தை, அதை பார்ப்பார், எப்படி கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பம்ங்கிறதெல்லாம் பார்ப்பார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த குடும்பம் வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க, இவருக்கு இது இல்லை. ஆனா டிசம்பர் 25 வந்துட்டாலே போதும் அவருடைய தாட்ஃபுல்லா அந்த பேபி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நினைப்பார். 20 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு கிறிஸ்துமஸ் கான்செர்ட், பல ஆயிரங்கள் கூடி இருக்கும் ஒரு கான்செர்ட். அதுல போய் ஈவினிங் அன்னைக்கு உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே சைலண்ட் நைட்ங்கிற அந்த சாங் இன்ஸ்ட்ருமெண்டல் வந்துகிட்டு இருக்கு பியானோல. ஹை கிளாசிக் பிளே, ஆச்சரியமா இருக்குது. எல்லாரும் இந்த பிளேயை பார்த்து இனிமையை கண்டு கரம் தட்டி அப்படியே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. வண்டர்ஃபுல் பிளே. இதை அப்படியே கேட்டுட்டே இருந்த உடனே இவருடைய உள்ளத்துல என்ன வருது, 20 வருடத்துக்கு முன்பதாக ஒரு பேபி பிறந்துச்ச, அது எப்படி இருக்கும், இப்போ 20 வருஷமா இருக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு வந்துகிட்டே இருக்குது. அந்த பயம் வந்துகிட்டே இருக்குது. அப்படி நினைச்ச உடனே இந்த மியூசிக்கையும் கேட்கிற, எப்படி டைம் போகுது, ப்ரோக்ராம் முடியுது. அந்த ஒரு கணவன் மனைவி வர்றாங்க, வந்து இவரை பார்த்து, ஐயா எங்களை யாருன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. தெரியலம்மா அப்படிங்கிறாங்க. 20 வருடத்துக்கு முன்பதாக ஒரு பேபி, ஒரு கேர்ள் பேபி, டைம் இல்லை, சரியான கால்கள் இல்லாம பிறந்ததே அம்மா, அதுதான் எங்க மகன். அந்த பேபி எப்படி இருக்குது, ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறந்ததுனால ஒவ்வொரு டிசம்பர் 25 அதை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். ஐயா எங்க அந்த குழந்தை அப்படின்னாங்க, அந்த பியானோ பிளே பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல, அதுதான் எங்கள் மகன். இந்த டாக்டருக்கு நம்பவே முடியல. அவளா 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 அப்படின்னு சொல்லி உடனே கூட்டிட்டு வராங்க. இப்போ எப்பொழுதுலாமோ அவள் வந்து கால்கள் மற்றதுகள்லாம் உட்டனதுகள்லாம் போட்டு ஒரு நார்மல் கேர்ள் மாதிரியே அவள் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா மியூசிக் நாலேஜ் கர்த்தர் அபரீதமா கொடுத்துட்டு இருக்கிறார். அது அப்படியே டாக்டரோட பார்த்த உடனே அந்த கேர்ளை பார்த்து கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். வீட்டுக்கு வர்ற, ஆண்டவரே நல்ல வேலை அந்த குழந்தைய நான் கொள்ளாமல் நான் விட்டேன். 20 வருடத்துக்கு முன்பதாக நீ ஒரு பெரிய ஒரு பர்பஸோட அந்த குழந்தைய அனுப்பி இருக்கிறீங்க. ஆனா நானும் என்னுடைய ஞானத்துல அது ஒரு பேர்டன் நினைச்சிட்டேன், என்னை மன்னியும் என்று கதறினான். அவர் சொந்த பணத்தை கொடுத்து ரீடர் டைஜஸ்ட்ல வேர்ல்டு ஃபுல்லா அந்த ஆர்டிக்கிள் போடட்டும் என்று சொல்லி தி டைனி லெக்ஸ் என்ற ஆர்டிக்கிள் வரும்படி அவர் செய்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, God has a purpose. அநேக லிமிட்டேஷன்ஸ் இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது many limitations, நம்முடைய beyond our comprehension, நினைத்து கூட பார்க்க முடியல. சூழ்நிலைகள் எல்லாம் முற்றிலும் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நமக்காக பிறந்த பாலன் இயேசு கிறிஸ்து, நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர் மேலதான் அதிகாரமே இருக்கிறது, ஆளுமே இருக்கிறது, கர்த்தத்துவம் இருக்கிறது. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நம்முடைய பிதா, நம்முடைய அப்பா, சமாதான பிரபு, the Prince of Peace. ஸோ எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் பாருங்க இந்த ஆண்டுல. இன்னைக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு வார்த்தையில கேட்கும் ஒவ்வொரு சிரசிலும் தேவன் வைப்பாராக. நீதிமான சிரசின் நித்திய ஆசீர்வாதங்கள் வந்து தங்க எல்லா சூழ்நிலைகளும் முற்றிலும் மாறும். தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் பரிபூர்ணமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம் பரிபூர்ணமாய் நிறைவேறும். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த, ஒரு நம்பிக்கை நிறைந்த, ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் தினமாக இந்த ஆண்டு
உங்கள் அனைவருக்கும் இருப்பதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அண்ணாக்கு ரொம்ப நன்றி. அழகாக அந்த அந்த வசனம் பாத்தீங்கன்னா ஏசாயா 9:6 என்ன அவர் நாம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய சமாதானத்திற்கு இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மகிட்ட சகோதரர் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏசாயா 28:28 சொல்லியிருந்தது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். அழகாக ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க பாத்துக்கோங்க. உண்மை நிகழ்வுதான் அது. பாத்தீங்கன்னா அந்த 64 ஏசாயா 64:8 கர்த்தர் நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அது எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. 20 வருஷம் கழிச்சு ஆண்டு எதுக்காக படைச்சாரோ அந்த உள்ளத்தையும் அந்த டாக்டர் மனசுல ஏவிருக்காரு. நீ பண்ணிராதன்னு சொல்லிட்டு எவ்வளவு மகத்துவம் மகிமை கொடுத்துட்டாரு. கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு பின்னாடி இருக்கிறார், நமக்கு யாருக்கும் இருக்கிறார். மனுஷனுக்கு யாருக்குமே கொடுத்தது, இயேசுவ தெய்வமா ஏற்றுக்கொண்ட நம்மளுக்கு கொடுத்தது. இந்த சாரங்களை கொண்டு ஒரு அழகான ஆன்மீக நல்ல கொடுத்த அண்ணாவுக்கு உங்களை நீங்க தான் எங்களை பிளஸ் பண்ணணும். நீங்க பெரியவங்க, அதனால உங்களை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக ஜெப குறிப்புகளுக்குள்ள நம்ம போக போறோம். ஜெப குறிப்புகள் கிறிஸ்துமஸ் காலத்துல கண்டிப்பா அந்த ஜெப குறிப்பு இருக்கணும்னு அண்ணா. ஜெப குறிப்பு சாலையோரங்களை நம்ம வசதியா வாழ்றோம், நல்ல ஒரு இடத்துல இருக்கோம். அதனால சாலை ஓரங்கள்ல வசிக்கிறவங்க, இங்க சிட்டிகள்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம், எவ்வளவோ பார்க்கோம். அவங்களுடைய வாழ்வாதாரங்கள், அடுத்தல மாற்றுத்திறனாளிகள், அடுத்தல விதவைகளும், அவங்க திக்கற்ற பிள்ளைகளும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை சந்திக்கப்படணும். தேவைகள் அவங்கள ஆண்டு உயர்த்தணும். இந்த ஜெப குறிப்புக்காக நமது சகோதரி, அன்பு சகோதரி சகாமேரி ஜெயச்சந்திரன் அவர்களை ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. இந்த கிறிஸ்துமஸ் கால வேளைகளிலே கர்த்தாவே, இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்தீரப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி, நன்றியப்பா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் பற்றிய உணர்வினை, கிறிஸ்து பிறப்பின் உணர்வை எங்களுக்குள் அதிகமாக எழுப்பவும் அன்பு சார் மூலமாக கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவை நீர் சொல்லி இருக்கிறீரப்பா, எல்லா மனுஷங்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று. இப்பொழுதும் கூட இந்த நாளிலே அப்படியாகிய ஒரு ஜெப குறிப்புக்காக உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. இயேசு சுவாமி, சாலையோர ஜனங்களுக்கு இயேசு பிறந்த நோக்கத்தை குறித்த செய்தி அறிவிக்கப்படவும் தேவையான பொருளுதவிகள் பெறவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாகிய கர்த்தர் தகப்பனே, அவர்களுக்கு நீர் இறங்குவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, சாலை ஓரத்திலே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, இந்த வெயிலிலும் மழையிலும் எவ்வளவாய் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் இயேசு சுவாமி. ஆனாலும் கூட அவர்களுக்கு இயேசு பிறப்பின் நோக்கமும் சுவிசேஷமும் அறிவிக்கப்படுவதற்காக கர்த்தர் பல்வேறு மிஷினரிகளையும் சுவிசேஷங்களையும் நியமித்திருக்கிறீரப்பா. ஆண்டவரை, எந்த தங்கு தடையும் இன்றி அவர்களுக்கு அந்த சுவிசேஷம் நெருங்கி சேர கர்த்தாவே நீர் ஏற்ற தருணங்களை உருவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாது இந்த உலகத்தை விட்டு அகன்று விடவே கூடாது இயேசு சுவாமி. ஆண்டவரை, தங்களுடைய பொருளாதார தேவைகளினாலே அவர்கள் பலவிதமான குற்ற செயல்களில் ஈடுபடலாம் அப்பா. அவர்களுக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்காமல் இருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்காமல் இருக்கலாம் இயேசு சுவாமி. ஆனாலும் கர்த்தர் தயவாய் அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், இந்த கிறிஸ்துமஸ் கால நாட்களிலே வெகுவாக அநேகர் பொருளுதவிகள் செய்வதற்கு முன்வருகிறார்கள் இயேசு சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் இப்படி தேவை உள்ளவர்கள் மத்தியிலே அவர்களுக்குள்ள பொருள் உதவிகள் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்று நாங்கள்
ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீரப்பா. எல்லார் மத்தியிலும் ஆண்டவரே இந்த ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், அனாதைகள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட தகப்பனே கர்த்தாவே இறங்கும் இயேசு சுவாமி. ஆண்டவரே சமீப காலமாக எங்களுடைய நாட்டிலே பலவிதமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இயேசு சுவாமி. சுவிசேஷத்திற்கு பல விதத்திலும் தடைகள் வருகிறதப்பா. ஆனாலும் கூட கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி இத்தகைய மக்களை சந்திக்கும்படியாக நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே சுவிசேஷங்கள் அதிக அளவாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்பா. தகப்பனே அதற்காக அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் பெற வேண்டும் இயேசு சுவாமி. இப்படியாக செய்வதன் மூலமாக கர்த்தரை பற்றிய அறிவு அவர்களை சென்றடைய கிருபை செய்யுங்கப்பா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னீரே இயேசு சுவாமி. தகப்பனே இந்த பெரிய வெளிச்சத்தை அவர்கள் காணட்டும். சுவிசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வெளிச்சத்தை அவர்கள் இந்நாட்களிலே பலவிதமான உதவிகள் மூலமாகவும் அவர்களுக்கான ஜெபங்களை சுவிசேஷகர்களும் மிஷனரிகளும் ஏறெடுப்பதன் மூலமாகவும் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உணர்ந்து கொள்ளவும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவிகரம் நீட்டுவதற்காக ஆண்டவரே எல்லாவித தடைகளையும் நீக்கி அவர்களை நீர் சந்திக்கும்படியாக சுவிசேஷத்தின் மூலமாகவும் பொருள் உதவிகளும் மூலமாகவும் அவர்கள் சந்திக்கப்படவும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் கிருபை செய்யுங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் கால நாட்களிலே நாங்கள் இவர்களை எல்லாம் நினைவு கூறுகிறோம் அப்பா. கர்த்தாவே எங்களுடைய கரத்தையும் பலப்படுத்துங்க இயேசு சுவாமி. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த ஜெபித்த இந்த ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தாவே இந்த நாட்களில் நீர் ஒரு விசேஷித்த கிருபையை ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாரமுள்ள ஜெபத்துக்காக நன்றி சகோதரி அவர்களே. அடுத்ததாக சிறப்பு செய்தியாளர் நமது சார் அவர்கள் சகோதரர் தேவதாஸ் சாம்ராஜ் அவர்கள் இணையதள நேரல ஜெபக்குழுல இல்ல ஒவ்வொரு ஜெப பங்காளர்களுக்காகவும் அவங்க ஜெப ஊழியத்துக்காகவுமாக இந்த கிறிஸ்துவ நம்ம தேவைகள் சந்திக்கப்படவும் பெருகி இருக்கவும் தேவை என்ன ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பங்களில் கிடைக்கவும் அவங்க ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பரலோகத்தின் தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்கும் பிள்ளைகள் உங்க இருதயத்திற்கு மிக நெருங்கினவர்கள் அப்பா. அன்பின் அப்போஸ்தலன் யோவானை போல் இந்த மார்பில் சார்ந்து கொள்ளும் பிள்ளைகள், உங்க இதய துடிப்பை உணர்பவர்கள், நீர் விரும்புகிற விதம் ஜெபிக்கிறவர்கள், தேவ சித்தத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறவர்கள். இந்த ஊழியத்தில் தேவ சித்தத்தை ஜெபத்தோடு நிறைவேற்ற பங்காளர்களாக இருக்கும் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக இதை பொறுப்படுத்த நடத்தும் அருமையான சகோதரர் எஸ்டி டேனியல் அண்ணன் அவர்களுக்காக, அக்கா வனஜா டேனியல் அவர்களுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்த தகவல், உலகத்தை ஆளும் அரசாட்சி செய்யும் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆசீர்வதிக்கும் கர்த்தர், உங்க ஆசீர்வதிக்கும் கரத்தை ஒவ்வொரு மேலும் இப்பொழுது வைத்து ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம், ஞானத்தின் ஆவினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தில் அதிசயம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. ஏதோ ஒரு சில காரியங்கள் எங்களால முடியாது, எங்களால இருந்து வெளியே வர முடியாது, எங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று கர்த்தர் அந்த காரியங்களை அதிசயங்களை செய்வதற்காக இவருடைய உள்ளம் பூரிக்கப்படும் விதத்தில் அதிசயங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அடைப்பட்ட கதவுகள்
இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஊழியத்தில் அடைபட்ட கதவுகள் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்விலும் குடும்பத்திலும் உங்க சித்தம் ஒரு நோக்கம் இருக்குது அப்பா. அதை நிறைவேற்றுங்க. ஒருவரை கூட இந்த உலகத்துல ஆண்டவரே தேவையில்லாம நீங்க அனுப்பல. You have a purpose and plan. நாங்க எல்லாரும் உங்க கரத்துல, உங்களுடைய கரத்தின் கிரியைகளாக மாஸ்டர் பீஸாக இருக்கிறோம் அப்பா. அருமையா எங்களை நெய்து வணைந்து வருகிறீங்க. ஒவ்வொருவரும் இந்த ஜெப பங்காளர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி வணைந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒவ்வொரு உள்ளத்திலும் உங்களுடைய இனிய குரல் துணிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் மகனே, என் மகளே, நீ என் கரத்தின் கிரியை நான் வணைந்து வைத்திருக்கிறேன். ஒரு நோக்கத்தோடு நான் வைத்திருக்கிறேன். இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று உற்சாகப்படுத்துறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல என்னுடைய குடும்பங்கள்ல பல தேவைகள் இருக்கும். நீங்க தான் இன்னைக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீங்க. பரமண்டலிக்கிற எங்கள் பிதாவே, அந்தன்புள்ள அப்பத்தை எங்களுக்கு இங்கு தந்தரலும் என்று நீருடைய தகப்பன் பிதா. ஆகவே இந்த ஒவ்வொரு ஜெப பங்காளருடைய ஒவ்வொரு தேவையும் என் தேவன் தம் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்ற வார்த்தைப்படி அனைத்தும் பரத்திலிருந்து சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை. ஒவ்வொரு குடும்பங்களையும் என்று ஆசீர்வதித்து கொடுக்கும் குடும்பங்களாய் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டங்கள் நீங்கட்டும், பிசாசின் கட்டுகள் அறுந்து போவதாக. ஆவியானது வல்லமை விடுதலையோடு இந்த பிள்ளைகளை ஆராதிக்க ஊழியம் செய்ய கர்த்தர் உன்னத ஆவியினால் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரை சுற்றிலும், குடும்பத்தின் பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்தில்லைங்க அப்பா. வாதிவன் கூடாரத்தை அணுகாது, வியாதியை விட்டு விளக்குவேன்னு சொல்லி எந்த நோய் பலவீனங்கள் இந்த நாட்டுல வரக்கூடாது. அருணும் அடைக்கலமும் கோட்டையுமாக இருங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. யெகோவாவின் எல்லையை விரிவாக்கின கர்த்தர் தீங்கு ஒருவரையும் தொடராதபடி பாதுகாத்து எல்லைகள் விரிவாக்குவதற்காக ஸ்தோத்திரம். 2026 ஒவ்வொருடைய எல்லையும் கர்த்தர் விரிவாக்குவதற்காக இன்று இருப்பது போல் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனம் உள்ளிருந்த உங்க பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாபி. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. எங்க எல்லாருக்காகவும் பாரமுள்ள ஒரு ஜபத்தை ஏறெடுத்த அண்ணனுக்கு கொடி நன்றிகள். அடுத்ததாக எதுக்கு போக போறோம்னா, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். நம்ம அண்ணா மூலமாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் சொல்லிட்டு கொண்டாடுறதுக்காக நாட்களை தந்திருக்காங்க, கிருபையா தந்திருக்காரு. இந்த நாட்கள் நம்ம கொண்டாட போறோம். இப்பொழுது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல முதலாக என்னுடைய, அதாவது அடியன ஆண்டு வந்து எங்க அரிரான் நகர் சர்ச்சில் பல வருடங்களாக பாலிய பிள்ளைங்க மத்தியில எனக்கு ஒரு கிருபை ஆண்டு தந்தது, பயன்படுத்தினது. அதுல உள்ள பிள்ளைங்க இன்னைக்கு கல்யாணம் ஆகி பெரிய குடும்பமா இருக்காங்க. அதனால நான் வந்து பாடல்கள் பாட அந்த 2 பிள்ளைங்கிட்ட தான் கேட்டேன். உடனே அத்தை நாங்கப்பா எங்க 2 வீட்டுல கை பிடிச்சிட்டு தொண்டை கட்டுக்கு அனுப்புறோம். நாங்க நிறைய கலந்து நிறைய கீபோர்டு வச்சுக்கோங்க, எல்லாம் நல்ல தலைவர்கள் பிள்ளைங்க. கல்வியில 10 வருஷம் இந்த பிள்ளைங்க பிரைஸ் வாங்க. இப்போ வந்து அதுல ஒரு பொண்ணு ஜானி அவர்கள் பாடிய பாடல் நம்ம இப்போ வந்து பிளே தான் பண்ணணும். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு டைம் சரி வரல, நேர்ல வர முடியல, மன்னிச்சு சொல்லிட்டாங்க, பிளே பண்ணணும். இப்போ நாங்க பிளே பண்ணிக்கிறோம். அந்த பாடம்
சின்னஞ்சிறு சுதனை பாடல ப்ளே பண்ணு. சின்னஞ்சிறு சுதனே என்னரும் தவமே மன்னர் மன்னவனே உன்னத திருவே காடுண்டு நரிக்கு குழிகளும் உண்டு கூடுண்டு பறவைகளுக்கு பாடுண்டு உமக்கு மனித குமாரனே வீடுண்டோ உந்தனுக்கு தாரணி துயர்கள் துன்பங்கள் நீங்க தாரகம் நீரானீரோ கோரவர் பகைகள் பாரச்சுமைகள் நீங்க மருந்தானீரோ ஆ சின்னஞ்சிறு சுதனே என்னரும் தவமே மன்னர் மன்னவனே உன்னத திருவே அன்பின் தாய் தந்தை எல்லாம் எனக்கு உன்னத நீரல்லவோ துன்பம் துடைக்க பண்பினை காக்க என் அருள் நீரல்லவோ பாசமாய் வந்தே காசினை மீட்ட நேசமுள்ள இயேசுவே நீச சிலுவை தொங்க பிறந்த தாசரின் தாமரமே ஆ சின்னஞ்சிறு சுதனே என்னரும் தவமே மன்னர் மன்னவனே உன்னத திருவே. அடுத்ததாக லீடியா ஸ்டீபன் அவருடைய அக்கா தான். ஆண்டவர் எதுக்காக பூமிக்கு வந்தார், அவர் வந்ததுனால இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல ஆனந்த கீதங்கள் பாடுங்கள் இயேசுவை வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை இப்ப நம்ம பிளே பண்றோம். ஆனந்த கீதங்கள் பாடுங்கள் வாழ்த்துங்கள் ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார் ஆதாம் செய் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். ஆனந்த கீதங்கள் பாடுங்கள் வாழ்த்துங்கள் ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார் ஆதாம் செய் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். மேலோக தூதர்கள் பாட பூலோக மாந்தர்கள் போச்ச தாலேலோ கீதம் எங்கும் மேலோக தூதர்கள் பாட பூலோக மாந்தர்கள் போச்ச தாலேலோ கீதம் எங்கும் கேட்குதே. வானாதி வானங்களே களி கூர்ந்து பாடிடுங்கள் விண்ணில் நல்லாட்சி தோன்ற மண் வீழ்ச்சி காண வந்தார். வானாதி வானங்களே களி கூர்ந்து பாடிடுங்கள் விண்ணில் நல்லாட்சி தோன்ற மண் வீழ்ச்சி காண வந்தார். ஆனந்த கீதங்கள் பாடுங்கள் வாழ்த்துங்கள் ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார் ஆதாம் செய் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே
அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். சர்ப்பத்தின் தலையென சுக்க சந்தோஷம் எங்கும் பெருக சாந்த குமாரன் இயேசு தோன்றினார். சர்ப்பத்தின் தலையென சுக்க சந்தோஷம் எங்கும் பெருக சாந்த குமாரன் இயேசு தோன்றினார். சாலேமின் ராஜனிவர் மகிழ்ந்து கண் தூங்கிடவே ஜீவனோர் தொட்டில் இல்லை மாடடையும் கொட்டில் உண்டு. சாலேமின் ராஜனிவர் மகிழ்ந்து கண் தூங்கிடவே ஜீவனோர் தொட்டில் இல்லை மாடடையும் கொட்டில் உண்டு. ஆனந்த கீதங்கள் பாடுங்கள் வாழ்த்துங்கள் ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார். ஆதாம் செய் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். நம்ம கிறிஸ்து பிறப்புவை பத்தி ஒரு ஸ்டோரி பப்பட் ஷோ மாதிரி நான் யூடியூப்ல இருந்து தான் எடுத்தேன். வித்தியாசமா கொடுக்கலாமே நம்ம அப்படின்ட்டு. அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம அதை பிளே பண்ணுவோம். எல்லாருக்கும் கேட்கும். ஓகே நான் பாக்கலாம். கிறிஸ்துமஸ் திருநாள். அதனால நம்ம சேனல்ல உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுற அனைவருக்குமே நம்ம சேனல் சார்பா கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்து பிறப்பு நாடகம் தான் பார்க்க போறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். நாசரேத்து என்ற ஊர்ல மரியா என்ற இளம் வந்தாங்க. அவங்களுக்கும் யோசேப்பு என்றவருக்கும் திருமணம் செய்யறதுக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ ஒரு மாலை பொழுதுல மரியா தன்னுடைய வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு தேவதூதர் மரியா முன்னாடி தோன்றாங்க. மரியே, அஞ்ச வேண்டாம், நான் ஆண்டவரின் தூதர். அப்போ உடனே மரியா அந்த தேவதூதரை வணங்குறாங்க. மரியே, ஒரு முக்கியமான காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாய். அந்த குழந்தைக்கு இயேசு என்னும் பெயரிடுவாய் அப்படின்னு தேவதூதர் சொன்னதும் மரியா ரொம்ப ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. என்னது, ஆண் குழந்தையா? எனக்கு இன்னும் திருமணம் கூட ஆகலையே, இது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு தேவதூதர் சொல்றாங்க, மரியே, இது ஆண்டவரின் குழந்தை. நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். இந்த குழந்தை உலக மக்களுக்கு இரட்சகரும் மீட்பருமாய் இருப்பார் அப்படின்னு தேவதூதர் சொல்றாங்க. நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு மரியா தேவதூதர் கிட்ட சொன்னதும் தேவதூதர் மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ மரியா கருவுற்ற விஷயம் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட ஆளுக்கு ஒரு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் யோசேப்போட காதுக்கும் எட்டுது. அதனால யோசேப்பு மரியாவை ஏத்துக்கிறதா வேண்டாமாங்கிற மனக்குழப்பத்துல இருந்தாரு. அப்போ அன்னைக்கு ராத்திரி யோசேப்பு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய கனவுல தேவதூதர் தோன்றி, யோசேப்பு, உன் மனைவி மரியாள் மிகவும் புனிதமானவள். அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆண்டவருடையது. எனவே மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. உடனே யோசேப்பு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. தேவதூதர் சொன்னதுனால இப்போ யோசேப்போட மனக்குழப்பம் எல்லாம் போய் மரியாவை ஏத்துக்கிறதுக்கு முடிவு பண்றாரு. அப்புறம் யோசேப்பு மரியாவும் திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ மரியா நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஒரு ராஜா மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறதுக்காக எல்லா மக்களும் மக்கள் தொகையை பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு.
இத கேட்ட யோசேப்பும் மரியாவும் மக்கள் தொகையை பதிவு பண்றதுக்காக பெத்லகேம் என்ற ஊருக்கு அவங்க போக வேண்டியிருந்தது. அப்ப வண்டி வசதி எதுவும் இல்லாததுனால யோசேப்பும் மரியாவும் பெத்லகேம் ஊருக்கு நடந்துதான் போக வேண்டியிருந்தது. சில நாட்கள் அவங்க நடந்து நடந்து ரொம்ப சோர்வாயிட்டாங்க. அப்போ ஒரு இரவு நேரத்துல காட்டுப்பாதை வழியா யோசேப்பும் மரியாவும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மரியாவுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருது. அப்போ அங்க எங்கேயுமே தங்குறதுக்கு வசதி இல்லாததுனால ஒரு மாட்டு தொழுவத்துல யோசேப்பும் மரியாவும் தங்குறாங்க. அந்த மாட்டு தொழுவத்திலேயே மரியா ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து பிறந்த விஷயத்த ராஜாக்களுக்கு அறிவிக்குது. உடனே 3 நாட்டு ராஜாக்களும் பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவ பாக்குறதுக்காக வராங்க. அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டி இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. அப்புறம் எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்துவ பார்த்து வணங்கி இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த கிறிஸ்துமஸ் திருநாள சந்தோஷமா கொண்டாடுறாங்க. என்ன மக்களே, இதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த கதை. இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததாக ஒரு ஆங்கில பாடல தெபோ டேனி அவர்கள், அதாவது பார்ன் அஸ் எ பேபி இன் த மிட் நைட் என்ற பாடல தெபோ டேனி அவர்கள் நம்மிடம் பாடின பாடலை நம்ம பிளே பண்றோம். Born as a baby in the midnight, bringing us eternal day. Came like a dawning of the sunlight, came to take our sins away. Listen to the story that we love to tell, the story of the Holy One. Tell you of the Savior whom we love so well, the story of the Father, Son. Born as a baby in the midnight, bringing us eternal day. Came like a dawning of the sunlight, came to take our sins away. Though they wouldn't let him in the inn that night, you can let him in your heart. Wise men came to see him wearing silken robes. You can come to as you are. Born as a baby in the midnight, bringing us eternal day. Came like a dawning of the sunlight, came to take our sins away. Angels told the story to a dying world. Listen as we sing it to you. Like the shepherds looking for the baby boy, seek him, you will find him too. Born as a baby in the midnight, bringing us eternal day. Came like a dawning of the sunlight, came to take our sins away. Born as a baby in the midnight, bringing us eternal day. Came like a dawning of the sunlight, came to take our sins away. Came to take our sins away. Came to take our sins away. அடுத்ததாக ஐந்தாவது பாடலாக நமது சகோதரி லீடியா ஸ்டீபன் அவர்கள் இந்தியா இணைப்பு பகுதியில நம்மளோட பாடின பாடலை இப்போ நம்ம பிளே பண்ணுவோம்.
you. Shepherds, why this jubilee? Why these songs of happy cheers? What the gladsome tidings be, which inspire your heavenly song? Oh, Gloria in excelsis Deo. Oh, Gloria in excelsis Deo. Come to Bethlehem and see him whose birth the angels sing. Come adore on bended knee, Christ the Lord, the newborn King. Oh, Gloria in excelsis Deo. Gloria in excelsis Deo. ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் இந்த காரியங்களை நடத்ததுக்கு ஒரு பலத்தை ஞானத்தை கொடுத்தாரு. ஆண்டுக்கு தோத்துறோம். அண்ணா அப்புறம் நீங்க வந்துருந்தீங்க. ஆசீர்வாத ஜெபம் நம்ம சகோதரர் தானே, அவங்க தானே? சரி, ஓகேண்ணா. நம்ம அன்பு சகோதரர் சிறப்பு செய்தியாளர் தேவதாஸ் சாம்ராஜ் அவர்களை நம்ம எல்லாரையும் நம்ம குழுவின் சார்பாக அவர்களை பணிவுடன் அழைக்கிறோம். பரலோகத்தின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியில் சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று விண்ணிலே வாழ்த்தின அந்த பாடலின் படி இந்த நாளில் கூட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் மூலமாய், இந்த ஊழியங்களின் மூலமாய் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியில் சமாதானம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ கரம் எங்களை பிடித்து நடத்துவதற்காக, வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ விருப்பம், வாஞ்சை, சிந்தை எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களில் வைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். நன்றி சகோதரர். Silent night, holy night, all is calm, all is bright, drown your virgin mother and child, holy infant, so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Silent night, holy
holy night. Darkness flies, all is light. Shepherds hear the angels sing. Hallelujah, hail the King. Christ the Savior is born. Christ the Savior is born. Silent night, holy night, Son of God, love's pure light, radiant beam from thy holy face, with the dawn of redeeming grace. Jesus, Lord, at thy birth. Jesus, Lord, thy birth. Silent night, holy night, wondrous dawn, Lord, me light, with the angels let us sing. Hallelujah to our King. Christ the Savior is born. Christ the Savior is born. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Amen. We all wish you all a very, very happy Christmas and a very happy New Year. God bless you. நல்லா இருக்கேன்.